இந்த கேள்வி கவனிங்க. 2 எண்கள் கொடுத்துட்டு அந்த 2 எண்களுக்கு இடையில எத்தனை முழு எண்கள் இருக்குன்னு சொல்லி கேட்குறான். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கேள்வியை நம்ம 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். சூப்பரான ட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது, கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா? அந்த 2 எண்களை நான் எடுத்து எழுதியிருக்குங்க. அதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூஸ் வருது. இதோட டிஃப்ரென்ஸ் 2 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 913ன்னு சொல்லி கிடைக்குது. எப்பவுமே டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது ஒரு எண் எக்ஸஸாக இருக்கும். ஸோ அதனால் 1 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 912ன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியான எண்கள் கன்சிக்யூட்டிவ் டைம் வந்துச்சு அப்படின்னா 456 ஸ்கொயர், 457 ஸ்கொயர், இது மாதிரி தொடர்ச்சியாக வந்திருக்கு. n + 1 என்னங்கிறது 456னா 456 கூட ஒன்று கூட்டினா தான் 457 வருது. சரிங்களா? n + 1 இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவ் டைம் வந்துச்சு அப்படின்னா இந்த n இருக்கு இல்லையா, அந்த n கூட 2 மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 2 நம்பருக்கு இடையில எத்தனை முழு எண்கள் இருக்குன்னு டேரெக்டாக நமக்கு கிடச்சிரும். சரிங்களா? என்னோட வேல்யூ என்னது 456 × 2. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 445 × 2 அப்படின்னா 90, 6 2 12, 912 டேரெக்டாக நமக்கு கிடச்சிடும். சரிங்களா? இதே மாதிரி உங்களுக்கு ஒரு சம் தரேன். ரெண்டில் ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சம் தெரியும். அந்த சம்முக்கான பதில் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா 10K பக்கமாக ரீச் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் மட்டும்தான். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.